கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களது மேகாயா பேசுகிறேன். நான் அனைத்து கமெண்ட்டுகளையும் படித்துக் கொண்டு வருகிறேன். எல்லாவற்றுக்கும் பதிலும் அளித்துக் கொண்டு வருகிறேன். எல்லாவற்றிற்கும் வசனத்தை கொண்டு மட்டும்தான். இவ்வளவு வீடியோக்களையும் பார்த்த பிறகு கூட நிறைய பேருக்கு பிரச்சனை என்னவென்று தெரியல. இல்லைன்னா அவங்க வீடியோ முழுசா பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு சகோதரன், நீ மென்டல், போய் வைத்தியரை பார் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஆகையினால இப்போ நான் சொல்ல போறது நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மென்டல் ஏறிடும். நீங்க ஆயத்தமா இருந்துக்கங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தாய் தந்தையார் கைவிட்ட நிலைமை என்று. குடும்பமாக 40 வருடங்களுக்கு மேலாக சபைக்கு வந்து கொண்டிருந்தோம். படிக்க வைக்க யாரும் இல்லாததினால் படிப்பை முடிக்க முடியவில்லை. அதனால் வேலையும் கிடைக்கவில்லை. பிரைவேட் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்குவாங்க, இல்லைன்னா தூக்கி எறிவாங்க. இதுதான் வாழ்க்கை. பொதுவாகவே நம்முடைய பெந்தகோஸ்தே சபைகளிலே சொத்துக்களை பற்றியும் ஆஸ்திகளை பற்றியும் வீடு வாசல்களை பற்றியும் யாருமே பேசுவது கிடையாது. சொத்தை எப்படி அபகரிக்கணும்னு மட்டும் நல்லா ஸ்கெட்ச் போடுவாங்க. ஆனா அது எப்படி காப்பாத்திக்கணும்ன்றதை மட்டும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. சில பேர் உனக்கு மிகுந்த பொருளாசை பண ஆசைனால நிரம்பி இருக்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கும் பதில் சொல்றேன். கோடிக்கணக்கில் வேணும் அப்படின்னு நான் என்னைக்கும் கேட்டதும் இல்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கவங்க, கமெண்ட் போட்டிருக்கிறவங்க நல்ல கண்ணை திறந்து கண்ணை விரிச்சு வச்சுக்கிட்டு நான் சொல்ற வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூரணம் அடைவதனால் மறுதலுக்கு கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அதாவது செல்வ செழிப்பினால கொழிப்பேர் போயிட்டு கர்த்தர் யார் என்று கேட்காத அளவுக்கும், இல்ல மிகுதியான ஏழ்மையினால நான் திருடி அதனால போய் சொல்லி அதனால வர பிரச்சனையை சந்திச்சு மனம் வெறுத்து மனம் உடைஞ்சி மிகுந்த ஏழ்மையினாலே கர்த்தரையே மறுதலிக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒரு மனுஷன் உடைந்து போகும் நேரத்தில் அதற்கு காரணமாக இருக்கிற இந்த பாஸ்டர் தாமஸ் ராஜ் எப்படி குற்றமற்றவர் ஆவார்? எல்லோரும் நன்றாக சிந்தியுங்கள். இந்த இரத்தப்பழி இவர் மேல் கேட்கப்படாதோ? இவ்வளவு உபத்திரவத்துக்கு காரணமான பாஸ்டர் தாமஸ் ராஜ் எப்படி குற்றமற்றவர் ஆவார்? எப்படி நீதிமான் ஆவார்? எப்படி பரிசுத்தவான் ஆவார்? வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் ஒருவனை தன் பிராணிக்கு மேல் சோதிக்க மாட்டார். சோதித்தாலும் அந்த சோதனையோடு கூட சேர்த்து தப்பித்துக் கொள்ளும் வழியையும் அவரே ஏற்படுத்துவார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரேடியா போட்டுட்டே இருக்காரு. என்ன வேதனை வந்தாலும் என்ன உபத்திரவம் வந்தாலும் சகலமும் உங்கள் நன்மைக்கு எதுவாகவே நடக்குது அப்படின்னு இவ்வளவு குருட்டாட்டமா எப்படி போதிப்பார்? அப்போ இவர் மேல குற்றம் உண்டா இல்லையா? அதை அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு எனக்கு என்னுடைய படியை அளந்துரும் ஆண்டவரே, அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தன் சொல்றார். அப்படி எழுதி வச்ச பக்தர் அவர் முட்டாளோ? இதை எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்த பரிசுத்தாவியானவர் முட்டாளோ? இந்த வசனம் தவறு என்று நீங்கள் நிரூபியுங்கள். நான் என்னுடைய போஸ்ட் பண்றதை நான் நிறுத்திக்கிறேன். கொரோனா காலம் தொடங்கி எல்லா கம்பெனிகளும் மூடிவிட்டார்கள். என்னுடைய வருமானம் முற்றிலும் நின்றுவிட்டது. வீட்டில் இருக்கிற பாத்திரம் பண்டையெல்லாம் வித்துக்கிட்டு தான் சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். என்னுடைய பெற்றோருக்கு வீடு வாசலை எப்படி காப்பாற்றிக்கணும், பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்கணும் சொல்லி இந்த பாஸ்டர் முதற்கொண்டு எந்த பாஸ்டர் கூட போதிக்காதனால அவர்களுக்கு அதை கையாள தெரியவில்லை. இதுல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மருமகளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சூனியை வச்சு எங்க அப்பாவை கொண்டுட்டாங்க. என்னுடைய போராட்டம் எடுபடவில்லை. வயதும் கடந்து விட்டது. இதையெல்லாம் பாஸ்டர் தாமஸ் ராஜ் கிட்ட கொண்டு வரவே முடியாது. அவர் தான் கைவசம் ஒரு மந்திரம் வச்சிருக்காரு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 28வது வசனம். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. நடக்கிற எல்லாமே உங்களுக்கு நன்மைக்கு எதுவாகவே நடக்குது. கர்த்தர் அதுக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை மறைத்து வைத்திருக்கிறார். அது கர்த்தர் வெளிப்படுத்தும் அளவும் நீங்க பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். சொல்லி 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 எங்க வாயை அடைச்சு எங்க வயசும் ஆயிடுச்சு, எங்க வாழ்க்கையும் முடிய போகுது. காத்திருந்து சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே இறந்து விட்டார்கள். இப்பேற்பட்ட நிலைமையில இருந்து என் கையில காணிக்கை தசம்பாகம் சொல்லி ஓயாம தின்னு உடம்ப வளர்த்து தன்னுடைய குடும்பத்தை வளர்த்தவர் பாஸ்டர் தாமஸ் ராஜ். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, இதுக்கு பிச்சை எடுன்னு சொல்லி.
ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பிச்சைக்காரன் கிட்ட பிச்சை எடுத்தானே பாஸ்டர் தாமஸ் ராஜ், இது எவ்வளவு பெரிய கொடுமை. சில பேருடைய கமெண்ட், ஐயா நீங்க வசனத்தை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, மனுஷன் நம்பாதீங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களுக்கு என்ன பழமரம் இல்லைன்னா கனிமரம் வேணுமோ அதனுடைய விதையை போடாம சும்மா ஒரு குழி தோண்டி வச்சுக்கிட்டு அங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, கர்த்தாவே எனக்கு கொய்யாக்கா கொடும், கர்த்தாவே எனக்கு மாதுளம் பழம் கொடும், எனக்கு பலாப்பழம் கொடும் சொல்லி நீ எவ்வளவுதான் முட்டி மோதி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாலும் அங்க என்ன வராது. அங்க ஒரு செடியும் வரப்போறது இல்ல, எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஏன்னா நீ அங்க விதையே போடல. அப்படி சில ஜபங்களுக்கு சில மூல காரணங்கள் அங்கே அமைந்தால் மட்டும்தான் அங்கே உங்களுக்கு ஜபத்துடைய பதில் கிடைக்குமே தவிர, இல்லாவிட்டால் அது நீங்க காற்றிலே சிலம்பம் பண்ணுவது போல்தான் இருக்கும். எந்தவித பிரதிபலனும் இருக்காது. வேத வசனத்துல இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களிலும் எனக்கு நிறைவேறின ஒரே ஒரு வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? இருக்கிறவனுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த 2வது பகுதி இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு முழுக்க முழுக்க நடந்திருக்கு. எல்லா பக்கத்திலும் வஞ்சிக்கப்பட்டேன், எல்லா பக்கத்திலும் மோசம் போனேன். பாடுகள், நிந்தைகள், உபத்திரவங்கள், ஏமாற்றங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்குத்தான் நம்ம பாஸ்டர் கைவசம் அந்த வசனம் வச்சிருக்காரு, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்குது. நீங்க அப்படியே போயிடுங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. இந்த ஆசாமிக்கு ஒரு உபத்திரவம் வருதுன்னா அது விசுவாசனுடைய இச்சையினால வருதா, சாத்தான் அவனை சோதிக்கிறதுனால வருதா, இல்லை கர்த்தரே அதை அனுமதிக்கிறாரா என்பது ஒண்ணுமே விளங்காம குருட்டாம்போக்குல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மருந்து, எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குது, எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குது. இதுல எனக்கு அனுபவம் பத்தாதனால இன்னும் கர்த்தர் என்னமோ வச்சிருக்காரு, இன்னும் என்னவோ கர்த்தர் வச்சிருக்காரு, மறைஞ்சிருக்கு, காத்திருந்து 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 முழு வாழ்க்கை வீணா போனதுதான் மிச்சம். நிக்க வச்சு கேள்வி கேட்டா இதெல்லாம் என் வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அசட்டை பண்றது. கீழான வேலை அல்ல, மேலான வேலை மட்டுமே நாங்கள் நோக்குவோம். அதனால இந்த உலக காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப அற்பமானது, அதுக்கு பின்னால எல்லாம் நாங்க வரமாட்டோம், அதை பத்தி நாங்க யோசிக்க மாட்டோம், அது உங்க பிரச்சனை சொல்லிட்டு அந்த கடைசி கட்டத்துல கை கழுவிடுறது. காலம் கடந்த பின்னே இந்த மாதிரி பதில் சொல்றது எந்த அளவுக்கு நியாயம்? ஒரு சொத்துக்கு உண்டான பிரச்சனை போராட்டம் என்றால் அது கோர்ட்டுக்கு போய் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த கோர்ட்டுக்கு போக வேண்டிய நேரத்துல நீங்க போகாதீங்க பிரதர், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், நீங்கள் அமைதியா இருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்னு சொல்லி தலையில ஒரு முக்காடு போட்டு அங்க ஒரு தவறான வசனத்தை காட்டி எங்களை சும்மா உட்கார வச்சிட்டாரு. இந்த ஆசாமிக்கு இந்த 75 வருஷம் கடந்த இந்த ஒரு பெரிய சீனியர் பாஸ்டருக்கு எத்தனையோ பேர் புகழ்றாங்களே, மூத்த பாஸ்டர், மூத்த ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 100 தடவை சொல்றாங்களே, மூச்சுக்கு 300 தடவை. இவ்வளவு பெரிய மூத்த ஊழியக்காரனுக்கு சட்டம் வேறு, ஆவிக்குரிய காரியங்கள் வேறு என்ற ஒரு அடிப்படையே தெரியல. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சட்டம் வேறு, ஆவிக்குரிய காரியங்கள் வேறு என்ற அடிப்படை உபதேசமே தெரியல இவருக்கு. நான் வசனம் காட்டுறேன் இருங்க. ஆனா இந்த பாஸ்டர்மார்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அடி, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு எவ்வளவு தெனாவிட்டா சொல்றாங்க பாத்தீங்களா. நான் இந்த வசனத்தை காட்டுறேன், இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, அவர் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க, நீங்களே கேளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுங்க. எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆகையினால எந்தெந்த இடத்துக்கு எது எது பொருத்தமோ அது அங்கங்கதான் பண்ணணும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு ஒரு குருட்டாம் போக்குல ஒரு வசனத்தை எடுத்துட்டு கவர்மெண்ட்ல பண்ண வேண்டியது சபையில பண்ண வேண்டியது கவர்மெண்ட்லயும் பண்ணிட்டு தப்பான இடத்துல எதிர்பார்க்க கூடாது. இது என்னைக்காவது பிரசங்கம் பண்ணியிருக்காரா? அப்போ இத்தனை வருஷம் ஊழியத்துல இது எவ்வளவு பெரிய மாய்மலம், எவ்வளவு பெரிய கட்டத்துல எந்த மாதிரி ஒரு மாய்மலத்தை இவர் பண்ணியிருக்காரு. இந்த வசனம் உங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதே நேரடியாகவே அந்த வசனத்தை காட்டுகிறேன், என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே நிலைமை என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும்.
அரசிலிருந்து அதிகாரிகள் வருகிறார்கள். உங்களுடைய போதகன் அரசுக்கு வரி செலுத்துகிறாரா இல்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு உண்டான பதிலை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லிக்கிறாங்க? இங்க வந்துட்டு நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்றேன், கர்த்தர் வந்து எனக்காக என்னுடைய வரி செலுத்திடுவாரு, கர்த்தருக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்ற வசனத்தை எல்லாம் இங்க சொல்லல. அவர் மிக தெளிவாக சொல்கிறார், அரசுக்கு கட்ட வேண்டிய பணமோ வரியோ கணக்கு வழக்குகளோ வருமான கணக்கோ இன்கம் டேக்ஸ் அப்பேற்பட்ட எதுவா இருந்தாலும் கண்ணியம் தவறாம அது அங்க செலுத்திடுங்க. அங்க போய் முட்டி போட்டுக்கின்னு தலையில முக்காடு போட்டுக்கின்னு விசுவாசம் வசனம் ஜபம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது முட்டாள்தனம். அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஆனால் தேவனுக்கு என்ன செலுத்த வேண்டியமோ கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது செலுத்துங்கள். அப்போ ஆலயத்துல உன்னுடைய ஆவிக்குரிய விஷயத்துல இங்க என்ன செய்யணுமோ இதுக்கு சம்பந்தப்பட்ட விசுவாசமும் ஜபமும் வசனமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் இதெல்லாம் இங்க மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அதனால இந்த ஒரு காரியத்தை இவ்வளவு பெரிய மூத்த ஊழியக்காரருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தவே இல்லையா? நம்மள கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகாதன்னு சொல்லி இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல கோர்ட்டு வாசல் நிக்கிறது இவங்க மட்டும்தான். இந்த உபதேசத்தை கேட்டு இத்தனை வருஷம் எத்தனை விசுவாசிங்க ஏமாந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஒரு அடி யோசிச்சுக்கோங்க, சுய பரிசீலனை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் நான் சொல்றது தவறுன்னு சொல்ல வந்தீங்கன்னாக்கா இப்போ நான் படிச்ச இந்த 2 வசனத்தையும் வந்து தவறுன்னு சொல்லிட்டு நீங்க நிரூபிங்க. இல்லைன்னா அந்த வசனத்தை வந்து பைபிள்ல இல்லாம நீங்க திருக்கி போட்டுருங்க. இவருக்கு ஆசீர்வாத வசனங்கள் அப்படி சொன்னாவே அலர்ஜி. ஏன்னா விசுவாசிகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருந்துட்டா இவருக்கு எங்க பணம் கிடைக்கும்? வேணாம் சொல்லிட்டு இவர் இன்னைக்கு 120 கோடி ரூபாயில அவ்வளவு பெரிய சபையை கட்டிட்டு இருக்காரு. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது, எல்லோரும் மனதிரும்புகள், கடைசி காலம் என்று சொல்லுகிற இந்த காலத்துல ஒரு பக்கம் அந்த ட்ரம் அடிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? 120 கோடி ரூபாயில ரொம்ப ஸ்திரமா ஸ்டாண்டர்டா ஒரு பெரிய பில்டிங்கை கட்டிட்டு இருக்காரு. இது ஆசியாவிலேயே இது வந்து ஒரு பெரிய சர்ச் ஆகும். இதுக்குள்ள 14 லிஃப்ட், 16 எஸ்கலேட்டர்ஸ், 3 தளங்கள், ஒரே நேரத்தில் உட்காரக்கூடிய 16,000 பேருக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாம அதே நேரத்தில் 3000 குழந்தைங்க வந்து சண்டே ஸ்கூல் அட்டென்ட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு. இதுக்கு உண்டான கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், மற்ற எல்லா வசதிகளோட எவ்வளவு பெரிய செலவு வச்சு இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறாருனாக்கா இது எவ்வளவு பெரிய மாய்மாலம். கடைசி காலம் சொல்லிக்கிட்டு நீ இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீ இவ்வளவு பெரிய சபை கட்டுறானாக்கா நீ எத்தனை பேரை முட்டாளாக்கி எந்த அளவுல வந்து நீ மாய்மாலம் பண்ணிட்டு இருக்க? கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் உள்ளது, இனி காலம் செல்லாது என்று சொல்லிக்கிட்டு இவர் செய்யற காரியம், அவர் சொன்ன வார்த்தையை எகத்தாளம் பண்ற மாதிரி இல்ல. இவர் எங்க வரப்போறாரு? அந்த காலத்துல இருந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. பவுலுடைய காலத்துல இருந்து இதோ உயிரோட இருக்கிற நாம் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய வருகை இருக்க போது அப்படின்னு சொல்ல அந்த காலத்துல இருந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. இவர் எங்க வரப்போறாரு? அவர் ஒரு பக்கம் கடகட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம பழப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தையே எகத்தாளம் பண்ற மாதிரி இல்ல. அப்போ இது எவ்வளவு பெரிய மாய்மாலம், இது எவ்வளவு பெரிய வஞ்சனை, நயவஞ்சகம். யோசிங்க மக்களே. இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரம் எக்கேடு கெட்டு போனாலும் அவருக்கு கவலை இல்லை. ஆனால் கல்லினால் கட்டுகிற ஆலயம் தான் இவருக்கு ரொம்ப முக்கியம். மாமிசம் ரத்தத்தோடு இருக்கிற இந்த சரீரத்தை விட அந்த கல்லினால் ஆகிற கட்டிடம் தான் மிக முக்கியம் என்று சொல்கிற இந்த மாய்மாலம் எவ்வளவு பெரிய மாய்மாலம் என்று நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிச்ச பாத்தீங்களா? மிகுந்த ஏழ்மையினால கர்த்தரை மறுதளிக்காத அளவுக்கு எனக்கு போஷித்தரணும்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு இவரை ஆளாக்கிட்டாரு. மிகுந்த தரித்திரத்தினால இன்னைக்கு அந்த நிலைமைக்கு என்ன இவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த ரத்தப்பழி அவர் மேல இருக்காதோ? ஒரு காலகட்டத்துல மீனாட்சி தியேட்டர் எதிரில் நின்றுட்டு அந்த தியேட்டருக்குள்ள போறவங்கள வரவங்கள எல்லாம் பார்த்து ஒவ்வொரு கத்தி கதறி அழுது, ஆண்டவரே இந்த ஜனத்தையெல்லாம் உம்மிடத்துல கொண்டு வருகிறேன் அப்படின்னு பிரசங்கத்தை ஆரம்பிச்சு, இந்த மாதிரி ஜனத்தை வந்து போய் நீங்க சுவிசேஷம் சொல்லலைன்னா அந்த ரத்தப்பழி கர்த்தர் உங்களிடத்துல கேட்பாருன்னு சொல்லிட்டு சொன்னாரே, அதே கேள்வி இன்னைக்கு நான் இவரை பார்த்து கேட்கிறேன். ஏயா
எவனோ படம் பார்க்க போறான் வரான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு விசுவாசி, ஒரு குடும்பம் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேல உன்னுடைய சபையிலேயே உட்கார்ந்து இங்கேயே ஆராதனை பண்ணி எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு எங்க கையால நீ வந்து தசம்பாகம் காணிக்கை வாங்கி தின்னு 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 உடம்ப வளர்த்து இவன் எக்கேடு கேட்டு போனாலும் எனக்கு தேவையில்லை, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு நிக்கிறிய. இந்த ரத்தப்பள்ளியை உன் மேல கேட்க மாட்டாரு கத்தரு? இது எவ்வளவு பெரிய மாய்மாலம்! தசமபாகம் என்பது தேவனுடைய ஊழியக்காரனுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுகிறது என்று உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்க அறிக்கையிட்டு இருக்கீங்க. அப்போ சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கு உண்டான வேலையை செய்ய வேண்டாமா? அப்போ பாதிக்கப்பட்ட நான் கேட்க மாட்டேனா? எனக்கு அந்த உரிமை உண்டா இல்லையா? அது என்னவோ சில பேர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடாதே அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், அவருக்குள்ள இருந்த பரிசுத்தாவியானவர் விலகி அவருக்குள்ள இந்த பொல்லாத ஆவி எப்போ பூந்துச்சு, எப்படி பூந்தது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த சவுல் வந்து தாவீதை கொலை பண்ண அவரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு மலைக்குள்ளேயும் கார்னர் பண்ணி அவரை தேட ஆரம்பிச்சாங்க. தாவீதுடைய ஆட்களும் தாவீதும் ஒரு பக்கம், சவுலும் சவுலுடைய ஆட்களும் மறுபக்கம். தாவீதும் தேவனாலே கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் அந்த சவுல் வந்து இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று கொலவெறியோடு துரத்தி கொண்டு வருகிறான். தாவீது பதுங்கி பதுங்கி அவரை விட்டு விலகி ஓடணும் தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. 2 முறை ரொம்ப அருமையான சந்தர்ப்பம். சவுலை கொல்லக்கூடிய, கவனத்தில் வச்சுக்கோங்க, இது சவுலை கொல்லக்கூடிய தருணம் 2 முறை கிடைத்தது. ஆனாலும் அவருக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாமல், அதோடு மட்டுமல்ல, தன் கூட வந்திருக்கிற அந்த போர் சேவகர்களை சொல்கிறார்கள், வசனத்தை சொல்கிறார்கள், கர்த்தர் உன்னுடைய சத்துரு இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு போட்டீங்கன்னா ஒரே போடு முடிஞ்சிடும். சவுலுடைய வஸ்திர தொங்கலை ஒரு கையால பிடிச்சு மறு கையால கத்தியை எடுத்து அறுத்து எடுக்கக்கூடிய அளவுக்கு கிட்ட நெருங்கி இவர் போயிருக்கார். தூங்கிக்கிட்டு இருக்கிற சவுல் தலைமாட்டில ஈட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, தலையில குத்தப்பட்டிருக்கு. அதை தூக்கி ஒரே குத்தா குத்தி போட்டுற சொல்லி கூட வந்திருக்கிற ஒரு போர் சேவகன் சொல்லுகிறான். இருப்பினும் அப்போ சொல்றாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொட வேண்டாம் என்று தாவீது சொல்றாரு. அப்ப தொட வேண்டாம் என்று சொல்றதுக்கு அர்த்தம் அவருக்கு எந்த விதமான தீங்கும் காயமும் உயிருக்கு ஆபத்தான எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம் தான் அதுக்கு அர்த்தம். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா கையை தூக்கி தோல்ல போடுற மாதிரி கிடையாது. இந்த மாதிரிதான் இந்த போலி பாஸ்டருங்க எல்லாம் உங்களுக்கு வந்து பயமுறுத்தி வச்சுட்டாங்க. இந்த விளக்கம் கேட்ட பிறகு தயவு செஞ்சு இனி யாரும் கூட என்ன வந்து கர்த்தருடைய பரிசுத்தவானை தொடாதே அப்படின்ற ஒரு வார்த்தையை போடாதீங்க, போட மாட்டீங்கன்னு நம்புறேன். வசனங்களுக்கு உண்டான விளக்கங்கள், அதனுடைய அந்தஸ்து, அதனுடைய அளவு வேற லெவல்ல இருக்குங்க. இந்த போலி சாமியார்கள் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இவங்களுக்கு மக்களை எவ்வளவு முட்டாளாக்கி வச்சுக்கிறோமோ அவ்வளவு முட்டாளாக்கி வச்சுக்கிறதுக்கு தான் அவங்கள வந்து பயிற்சி வச்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் போடுகிற கமெண்ட் பாத்தீங்கன்னா, உனக்கு சடுதியிலே நாசம் வரும், நீ தேவனுடைய உக்கிரத்துக்கு ஆளாவாய், நீ அந்த உக்கிரத்தை தப்பித்துக் கொள்ள முடியாது, இப்படியெல்லாம் பயந்து போய் நடுங்கி போய் சில கமெண்ட்களை போடுகிறார்கள். சொல்ல போனால் ஒரு தேவனுடைய நீதிமானை நீதிமானாகவோ தேவனுடைய பரிசுத்தவானாகவோ இவர்கள் பார்ப்பதில்லை. சொல்ல போனா இவங்க வந்து எல்லா பாஸ்டரையும் வந்து ஒரு மந்திரவாதி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. மந்திரவாதி எப்படியெல்லாம் மக்களை வந்து பயமுறுத்தி வச்சிருப்பானோ, நீ ரத்த கக்கு செத்துருவ, நீ ஆவி அடிச்சு செத்துருவ, உனக்கு காத்து கருப்பாண்டோம், உன் வம்சம் விளங்காம போயிடும், இப்படின்னு எப்படியெல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்களோ இவங்களும் அதே மாதிரிதான் விசுவாசிகளை எல்லாரையும் வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா போனா மீரியாமை போல உனக்கு குஷ்டம் வந்துடும், லோத்து மனைவியை போல உப்பு தூளாயிடுவேன், அப்படின்னு என்னென்னலாம் சாபம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப நான் சொல்றது கேளுங்க, நல்லா கவனமா கேளுங்க. இப்போ பரிசுத்தவானாகிய தோமா, அவரே கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனா இருந்தவர், கூடவே அவர் கூடவே ஊழியம் செய்தார், சாப்பிட்டார், உறங்கினார், செய்து வருகிற எல்லா அற்புத அடையாளங்களும் பார்த்துக்கிட்டே வந்தாரு. இவர் வந்து ஒரு காலகட்டம் வரும்போது, ஆண்டவரே உண்மை நான் தொட்டு பார்த்தவருடைய உங்களுடைய விழாவை நான் கைவிட்டு பார்த்தவருடைய நான் நம்ப மாட்டேன், ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து போஸ்ட் மார்ட்டம் நடத்தின ஒழிய நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாரு, நிக்க வச்சு கேள்வி கேட்டாரு. தோமா அவர் என்ன செத்தா போயிட்டாரு? கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அவர் என்ன செத்தா போயிட்டாரு? பவுல் கூட சொல்றாரு, இந்த கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் எல்லாம் வருவாங்க, அவங்கள சோதிச்சு அறிஞ்சுக்கங்க அப்படி கேட்கறாங்க. அப்படி சொன்னவரெல்லாம் மடிஞ்சு போயிட்டாரு, அழிஞ்சு போயிட்டாரு, செத்து போயிட்டாரு. ஏன் உங்களை வந்து இப்படி பயமுறுத்தி வச்சுட்டாங்க?
அது நல்லா யோசிச்சுக்கோங்க. அது போகட்டும். பணத்தை பற்றி பிரசங்கம் பண்ண இவருக்கு அவ்வளவு அருவருப்பு. அப்போ கர்த்தர் ஏன் பணத்தை பற்றிய வசனங்கள் பைபிள்ல வச்சிருக்காரு? வசனத்தை எழுதி வச்சிருக்கிற பரிசுத்தாவியானவரையே கேவலப்படுத்துற மாதிரி ஒரு கேவலமான பார்வை, கேவலமான நோக்கம். ஆசீர்வாதம் என்றால் அவ்வளவு அருவருப்பு. என்னோட கூட சேர்ந்து படியுங்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதுல இங்கிலீஷ்ல மிக தெளிவாக போட்டிருக்கு, மணி இஸ் த ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, கொட்டேஷன்ல வச்சுக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கங்க. பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறுன்று சொல்ற அதே பைபிள் தான் இந்த வசனமும் சொல்லுது. இப்போ இத்தனை வருஷம் இந்த வசனத்தை ஏன் குழி தோண்டி பதிச்சிட்டாரு இந்த பாஸ்டர் தாமஸ் ராஜ்ன்றது என்னுடைய கேள்வி. இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிற பரிசுத்தாவியானவரை விட ரொம்ப பரிசுத்தவான பாஸ்டர் தாமஸ் ராஜ் தான் நேரடியாக ஏன் இப்பேற்பட்ட முக்கியமான வசனங்களை நீங்கள் சொல்லவே இல்லை? ஒரு முறை கூட அவங்க 50 வருஷ நெடு ஊழிய வாழ்க்கையில் ஒரு முறை கூட பிரசங்கம் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்டா, அவர் சொல்றாரு பாருங்க ஒரு பதிலு, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்போ கூட்டி கழிச்சு படிக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட புரியக்கூடிய இங்க எழுதி வச்சவரு ஓ பிசாசா? நான் கேட்கிறேன், இது எவ்வளவு பெரிய மாய்மாலன்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு, பிள்ளைகள் அல்ல பெற்றோர்களே பிள்ளைகளுக்காக சொத்தை சேர்க்க கடவீர்கள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சொத்தை சேர்க்க கடவீர்கள். இந்த வசனத்தை எழுதி வைத்தது பிசாசா? இப்போ நான் காட்டின இந்த வசனம் எல்லாம் தவறு சொன்னீங்கன்னாக்கா, இதெல்லாம் தவறு, பிசாசு தான் எழுதி வச்சது அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிங்க பாப்போம். அப்போ ஊழியம் செய்கிற உங்களுக்கு மட்டும் தான் 120 கோடி ரூபாய்க்கு பணம் தேவை. குடும்பம் நடத்துற எங்களுக்கு பணம் தேவையில்லை. நான் கேட்கிறேன், நாங்க குடும்பம் நடத்துறோமா இல்ல புரோக்கல் ஹவுஸ் நடத்துறோமா? இந்த பிரசங்கி 10:19 படி உங்க பிரச்சனை எல்லாம் ஏறக்குறைய ஒரு 3/4 பணம் இருந்தாவே தீர்ந்துடும். அப்பேற்பட்ட பணத்தை உங்களிடம் அண்டவிடாமல் இவர் தடுப்பு சுவர் போட்டு 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 உங்களை முட்டாளாக்கி வச்சு எப்பவுமே தன்னுடைய காலடியில போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இவருக்கு பொழப்பு ஓடாது. இது எவ்வளவு பெரிய மாய்மாலை யோசிச்சு பாத்தீங்களா? நான் என்ன பவுல போல 3வது வாரத்துக்கு ஏறி போயிட்டு இல்லாத ஒரு ரகசியத்தை எங்களுக்காக ஏன் எடுத்துட்டு வந்து சொல்லல பாஸ்டர்னு கேட்கிறேன். இங்க எழுதி வச்சுதானே நீங்க ஏன் பாஸ்டர் சொல்லல? தசம்பாகம் வாங்குறீங்க, அது சேலரின்னு சொல்றீங்க, இவ்வளவு வாங்கிட்டு இத்தனை வருஷமா நீங்க குழி தோண்டி பதிச்சிட்டீங்க ஏன்னு கேக்குறேன். வேத வசனத்துல ஒரு எழுத்தின் துணைகால கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல நீங்க இவ்வளவு வசனத்தை சங்கு சங்கா நீங்க மறைச்சி பெரிய குழி தோண்டி ஆழமா பதிச்சிட்டீங்க. இது எவ்வளவு பெரிய மாய்மாலம். விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, என்னுடைய அனுபவத்தையே வச்சு சொல்றேன், நீங்க எந்த காலத்துல எப்போ நீதிமன்றத்தை அணுகணுமோ அப்பவே அணுகிடணும். ஏன்னா காலம் கடந்து போச்சுன்னா கையில இருந்த டாக்குமெண்ட் இருக்காது, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களும் இறந்து போயிருப்பாங்க, நீதிமன்றத்துக்கு போய் போராடக்கூடிய தெம்பும் உங்ககிட்ட இருக்காது. இப்போ அதுக்கு நான் ஒரு வசனத்தை காட்டுறேன். கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் கர்த்தராலே அன்றி வேறு யாராலும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். அப்பனா இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகளுக்கு கீழே அதிகாரிகளுக்கு அவர்களை அண்ட விடாமல் அவர்களை அணுக விடாமல் இவரை எந்த ஆவி தடுத்தது? தேர்தலை ஜெயிச்சு நிக்கிற பிரதம மந்திரி மோடியாக இருக்கட்டும், முதல்வராக இருக்கிற ஸ்டாலினாக இருக்கட்டும், கோர்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேஷனாக இருக்கட்டும், இவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் கர்த்தராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லும் போது அங்க போகாதீங்க, இவங்க எல்லாம் உலகத்தான் அப்படின்னு பைபிளுக்கு வசனத்துக்கு விரோதமாக பேசுறதுக்கு உங்களை எந்த ஆவி தூண்டியது? ஒருவேளை அங்க போக வேண்டாம் என்று நீங்க சொல்வீர்களானால் அந்த முடிவை அந்த பிரச்சனைக்கு தீர்த்து வைக்கிறத நீங்க செஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், வழக்கை தீர்த்து வைக்கும் ஞானிவான் உங்களில் ஒருவனும் இல்லையா? நீங்கள் பரலோகத்திலே தேவதூதர்களுக்கே நியாயம் தீர்க்க போறீங்க, ஆனா 2 சகோதரர்களுக்கு நடுவில் இருக்கிற வழக்கை தீர்க்கிறதுக்கு உங்களால முடியல. அந்த அளவுக்கு ஞானவான் உங்களில் ஒருவனும் இல்லையா?
இவ்வளவு ஆயிரக்கணக்கான விசுவாசிங்க இருக்கிறீங்க, ரிட்டையர்டான ஆபீசர்ஸ் இருக்கிறீங்க, ரிட்டையர்டான ஜட்ஜஸ் இருக்கிறீங்க, ரிட்டையர்டான டாக்டர்ஸ் இருக்கிறீங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பெஞ்ச் அமைச்சு விசுவாசிகளுக்கு இதெல்லாம் நம்ம இலவசமா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஒரு முயற்சி எடுத்தா இதெல்லாம் உங்களுக்கு பாவமா தோணுதோ? இப்படி பரிசுத்தாவியானவரால் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனத்துக்கும் விரோதமாய் பேசவும் செயல்படவும் உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லிதான் கர்த்தர் நம்பி உங்களுக்கு கோவிட்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருவர் எழுதியிருக்கிறார், அட நீ என்ன சொல்றது, நீ ஒரு கழுதை. இருக்கட்டும், அந்த கழுதையை வச்சுதானே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசிக்கே பிரசங்கம் பண்ண வைத்தார். முக்கியமானதை சொல்ல மறந்துவிட்டேன். இவ்வளவு மாய்மாலமான போதனைகளையும் சிக்குண்டு சின்ன பின்னமாய் வாழ்க்கையின் ஓரத்துக்கே வந்துவிட்ட எனக்கு இப்போ வக்கீல் கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் வருது. நீ தங்கியிருக்கும் வீடு உனதல்ல, அது அப்பா இடத்துல இருந்து நான் எப்பயோ காசு கொடுத்து வாங்கி விட்டேன், நீ எப்போ காலி பயணம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்ட இருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது எனக்கு. இதே நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு மாதத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வீடுகளை எல்லாம் இடித்து விட்டு புதுசா வீடு கட்டித்தரோம், அது வரைக்கும் 2.5 வருஷம் 3 வருஷம் நீங்க வெளியில போய் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிச்சுவேஷன் நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னை வீட்டுக்குள்ள வச்ச எங்க அப்பா, அவர் சொன்னதை நம்பி அதே குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், எந்த வருமானமும் இல்லாமல் ஒரு ரோடு விபத்தில் காலை இழந்து கண் பார்வையும் இழந்து எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு கடைசி நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கும் எனக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நீங்க வெக்கேட் பண்ணிடுங்க, 3 வருஷம் வெளியில வாடகை கொடுத்து தங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு யார் வீடு தருவாங்க, என்ன வேலை இருக்குன்னு, என்ன வருமானம் இருக்குன்னு, என்ன அட்வான்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு யார் வீடு தருவாங்க? அது மட்டுமல்ல, நான் மோசம் போன இந்த வீட்டுக்கு எந்த விதமான பத்திர ஆதாரமும் என்கிட்ட இல்லை. சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எல்லாருமே இறந்து விட்டார்கள். கையில பணமும் இல்லை, ஆள் பலமும் இல்லை, சரீரத்திலே சுகமும் இல்லை. இப்போ ஒரு கடந்த 35 வருஷமா அந்த வீட்டுல குப்பை கொட்டின்னு அழுக்கு தண்ணியிலையும் சாக்கடையிலையும் நாத்தத்திலையும் கற்பாம்பூச்சியிலையும் பாம்புலையும் இதுலெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்த எனக்கு இப்போ புது வீடு தராங்கன்னா, ஒரு சிறு பிள்ளையை வைத்துட்டு அவனுக்காக எவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு எனக்கு இப்போ வாய் கெட்டது கை கெட்டது வாய் கெட்டாம போகிற மாதிரி ஒரு கேஸை போட்டு என்னை வெளியில தள்ளி, ஏற்கனவே ஐசிஎஃப்ல வேலை செஞ்சு ரிட்டையர்டான பணத்துல 70 லட்சத்துக்கு ஒரு பெரிய பிளாட்டையும் வாங்கின இவருக்கு இந்த ஸ்லம் ஏரியால இந்த குடிசையை இல்லாம பண்ணணும்னு சொல்லி எவ்வளவு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கு மென்டல் வராதா? இப்போ கேட்குற உங்களுக்கு மென்டல் வரும். இப்போ இவ்வளவு பிரச்சனைல இருந்து வெளியில வர்றதுக்கு பணம் ஒண்ணுதான் வழி. வசனமே சொல்லிச்சு இல்லையா, மணி இஸ் த ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். அப்ப அந்த பணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைல இருந்து நான் வெளியில வந்துடலாம் இல்லையா? அதுக்கு தான் நான் கேட்கறேன். உங்க பணத்தை இல்ல, அநியாயத்துக்கு என்கிட்ட வாங்கின பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அந்த பணம் என்கிட்ட இருந்துச்சுனாவே நான் நல்லா படிச்சோ இல்லை ஒரு வியாபாரம் செஞ்சிருந்தோ நான் முன்னேறி இருப்பேன். ஆனா நீங்க சொன்ன ஒரு தவறான போதனைகளால என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன். இதனால நான் கேட்கறது கூட வசனத்தின்படித்தான் கேட்கிறேன் அப்படின்றத நான் கூறிக்கொள்கிறேன். பாஸ்டர் அவர்களே, பாதிக்கப்பட்டிருக்கிற நான் கேட்கிற இந்த கேள்விகளை நீங்கள் உதாசீனப்படுத்தலாம். ஆனால் இதே கேள்வியை கர்த்தர் கேட்டால் உங்கள் நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்கள். எல்லாம் நீங்க கொடுத்த ட்ரைனிங் தானே. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக.